ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 421 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்து நான் வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஹாகுரோமா வந்துட்டு, டே நருட்டோ, நீ தாண்டா வந்து ஆசுராவோட மறுபிறவி, ஏன்னா ஆசுராவோட சக்கராவை வந்து உன்கிட்ட என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி ஹாகுரோமா சொல்லுவாரு. அண்ட் நீ வந்து ஆசுராவா இருந்தா இந்திரா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாகுரோமா கேட்கறதுக்கு அவரே பதில் சொல்லுவாரு. வேற யாரும் இல்ல, நீ எப்போ போல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பிய ஒருத்தங்கிட்ட, அது சாஸ்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் இங்க எப்படி நருட்டோ கிட்ட வந்துட்டு சாஸ்கே பத்தி பேசிக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி சாஸ்கே கிட்ட நருட்டோ பத்தி பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஆட்களுக்கு சில டவுட் வரும். டே, இதுக்கு முன்னாடி யாரா அந்த ஆசுரா இந்திரா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நம்ம ஹாஷிராமா அண்ட் மதுரா அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இந்திராவும் அசுரா. ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஹாஷிராமா வந்துட்டு ஆசுராவும் மாதரா வந்து இந்திராவுமா இருந்திருப்பாங்க. ஏன்னா பல தடவை இங்க சண்டை ஓட்டிருப்பானுங்க. பட் மாதரா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அதாவது அவன் சாவறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ஹாஷிராமாவோட சக்கராவும் வந்து அவன் உடம்புக்குள்ள செலுத்தி இருப்பான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்திராவோட சக்கரமும் ஆசுராவோட சக்கரமும் சேர்றப்ப சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட சக்கரா வரும். அப்படி வந்துச்சுன்னா ரினேகன் வந்து ஓப்பன் ஆகும். அப்படிதான் மாதராவுக்கு வந்து ரினேகன் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஹாகுரோமாக்கெல்லாம் முன்னாடியே தெரியும், எவனா ஒரு கிறுக்கு பையன் கண்டிப்பா வந்து, அதாவது இந்திரா மாதிரி இருக்க எவனா ஒருத்தன் கண்டிப்பா ரினேகன் ஓப்பன் பண்ணுவான் அப்படிங்கிறது ஹாகுரோமாக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வர்றப்ப தான் நான் வந்து ஒரு கல்வெட்டில் சில விஷயங்களை வந்து பதிச்சுட்டு போனேன், அந்த விஷயங்கள் மூலியமா ஏதாவது தடுக்க முடியும் அப்படின்றத நான் நினைச்சேன் அப்படிங்கிறத ஹாகுரோமா சொல்லுவார். அப்போ நம்ம நருட்டோ கேட்கறது என்னன்னா, உங்க பசங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியும்ல, அப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கறப்ப நம்ம ஹாகுரோமா எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி அவர் நின்சு அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்ச காரணம் மக்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா அந்த சக்கராங்கிறது மக்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா கண்டிப்பா வந்து எந்த பிரச்சனையும் வராது. பட் அவங்க அம்மாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து தனியா ஒரு ஆளா இருந்தாங்க. அதாவது சக்கரா அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு ஆணவம் எல்லாம் கிரியேட் ஆகி ரொம்ப வந்து ஒரு கெட்டவங்களா போயிட்டாங்க. ஆனா அதே விஷயத்தை தான் இப்போ மாதரா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா என்ன ஆசைப்பட்டாங்களோ அதே தான் இந்த இடத்துல மாதராவும் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இப்போ மட்டும் மாதரா அந்த ப்ராஜெக்ட் சுக்கியூமி, அதாவது இன்ஃபினிட் சுக்கியூமியை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டான் அப்படின்னா மக்கள் எல்லாருமே அவனுக்கு அடியில் வந்துருவாங்க. அவன் கெஞ்சுட்ஸுல மட்டும் மக்களை மாட்ட வைக்கணும்னு நினைக்கல, எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல எடுத்து அடிமை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் இவங்க அம்மா கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 2 ஐ இருக்கும். ஒன்று வந்து பியாக்குகன், இன்னொன்று சரிங்கன். ரெண்டுமே இருக்கிறனால அவங்க ரொம்ப விஷயங்கள் தப்பா பண்ணாங்க. ஆனால் அதே மாதிரி அண்ட் மக்களோட சக்கரை எல்லாமே ஒரே இடத்துல, அதாவது டிவைன் ட்ரீ கிட்ட சேர்றப்ப கண்டிப்பா புது ஃப்ரூட் ஒன்று உருவாகும். அந்த ஃப்ரூட் வந்து மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றவும் ட்ரை பண்ணும் அண்ட் ஒரு சமயத்தில் அழிக்கவும் ட்ரை பண்ணும். ஆனால் அதனாலதான் இந்த இடத்துல ஹாகுரோமா வந்துட்டு நம்ம நருட்டோ கிட்ட கெஞ்சி கேட்பாரு. ஏன்னா நருட்டோவால மட்டும்தான் அந்த இடத்துல மாதராவை தடுக்க முடியுமா. அண்ட் ஹாகுரோமா இந்த இடத்துல என்ன நினைப்பாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வந்த ஜென்ரேஷனோட நருட்டோ கொஞ்சம் முட்டாளாவும் இருக்கான், அதே மாதிரி ரொம்ப வந்து மக்களை வந்து பாதுகாக்கணுங்கிற வெறியோடவும் இருக்கான். அண்ட் அந்த டைம்ல நருட்டோ வந்து ஹாகுரோமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். ஏன்னா வந்து இத்தனை வருஷம் ஆகும், அதாவது ஹாகுரோமா செத்து பல வருஷம் ஆனாலும் கூட இந்த உலகம் வந்து பத்திரமா இருக்கணுங்கிறக்காக திரும்ப ஒரு தடவை வந்து அறிவுரைலாம் கொடுக்குறாருல, அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவான். அண்ட் அப்ப ஹாகுரோமா வந்துட்டு, நான் வந்து ஒரு சுயநலத்துக்காக தான் பண்ணேன், மக்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்ற என்னோட சுயநலத்துக்காக தான் எங்க அம்மாவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றேன் அப்படிங்கறத சொல்லுவாரு. ஆனா இதே தான் வந்து சாஸ்கே கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு ஹாகுரோமா சொல்றது என்னன்னா, நான் 10 டைல்ஸை வந்து 9 டைல்ஸா வந்து பிரிச்சு மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்த காரணம் மக்கள் எல்லாருமே பேலன்ஸ்டா இருக்கணும், கண்ட்ரிஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்குன்றதுக்காக தான் கொடுத்தேங்கிற மாதிரி ஹாகுரோமா சொல்லுவாரு. அண்ட் நீங்க சொல்றதான் கரெக்ட் தலைவரேன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா 1 டைல்ஸ். அண்ட் திடீர்னு பார்த்தா 1 டைல்ஸ் மட்டும் இல்ல, 8 டைல்ஸும் வரும் அண்ட் 9 டைல்ஸும் ஒரு பாதியும் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு நருட்டோவே மிரண்டு போயிருவான். அண்ட் இனிமேல் தான் மாதராவை ஸ்டாப் பண்றதுக்காக ஒபிட்டோ தான் இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சானா. அதே மாதிரி காமமாரு வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருப்பாரு. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து 9 டைல்ஸும் இந்த இடத்துல வந்து பேர் வச்சதே அவரு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அந்த காமமாரு யாருன்னு பார்த்தா ஜெரையாவை தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் அந்த இடத்துல நருட்டோ வந்து காமெடி பண்ணுவான். அண்ட் குரமா பயப்படும், என்னடா அது சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பேத் முன்னாடியே காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறப்ப அண்ட் சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பேத் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரொம்ப நன்றிப்பா தம்பி, ஏன்னா உனக்குள்ள அந்த ஆசுரா இருக்காங்கிறது நீ ஒத்துக்கிட்டி பாத்தியா, அதே போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப ஹாகுரோமா வந்து நருட்டோ கிட்ட கேட்பாரு, டே இந்த மாதிரி போருக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்பாரு. அப்ப நம்ம நருட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி நான் ஆசுராவா கூட இல்லாம இருக்கலாம், அதாவது கிட்டத்தட்ட நீங்க என்ன ஆசுரான்னு சொன்னாலும் கூட நான் ஒரு முட்டாள், அந்த மாதிரி நான் வந்து பல விஷயங்களை வந்து பேக்வர்டா இருக்கேன், பட் இருந்தாலும் என் காம்ரேட்ஸ் வந்துட்டா அவங்கள கண்டிப்பா நான் காப்பாத்துவேன்ற மாதிரி நருட்டோவும் சொல்றான். அதே டைம்ல சாஸ்கேவுமே நினைச்சு பாக்குறான்.
அண்ட் ஹாகுரோமா இதுக்கு முன்னாடி வந்து ஆசுராவை வந்து நல்லா வந்து பல விஷயங்களை கொடுத்துருக்காரு, பவர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. பட் இந்திராவை கண்டுக்காம விட்டனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்கு. பட் இந்த நிலைமையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவுமே வந்துட்டு அவர் மோட்டிவேட் பண்ணுவாரு. சாஸ்கேவும் நருட்டோவும் ஈக்குவலா பார்ப்பாரு. என்னதான் நருட்டோவும் சாஸ்கே அண்ணன் தம்பியா எல்லாத்தையும் கூட நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து கண்டிப்பா இந்த உலகத்தை காப்பாத்துவோம்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். ஆனா அந்த சமயத்துல 2 பேருமே வந்து ஆளாளுக்கு ஒரு கையை பிடிப்பானுங்க, ஹாகுரோமாவோட கையை. அண்ட் பிடிச்சக்கு அப்புறம் ஒரு கையில ஹாஃப் மூன், ஒரு கையில வந்து ஃபுல் மூன் இருக்கும். அண்ட் ஹாகுரோமாவோட பவர்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நருட்டோ சாஸ்கேக்குள்ள வந்து செலுத்துவாரு. அண்ட் கட் பண்ணிட்டு சாஸ்கேவை தான் காட்டுறாங்க. இன்னமும் அவன் வந்து கண்ணை மூடி தான் படுத்து கிடப்பான். கரீன்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கும், டேய் என்னடா அது சாஸ்கே எந்திரிக்க மாட்டா, என்னடா பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த சமயத்துல பார்த்தா சாஸ்கே வந்து லைட்டா கண்ணை திறப்பான். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கட் பண்ணிட்டு வந்து நருட்டோ தான் காட்டுறாங்க. அண்ட் சாக்குரா வந்துட்டு ஒபிட்டோ கிட்ட வந்துட்டு நருட்டோ சரியாயிருவானா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஒபிட்டோ சொல்றது என்னன்னா, நான் வந்து டெய்ல்டு பீஸ்ட்டை உள்ள அனுப்பியிருக்கேன், மேபி பொழைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் நான் 2 பேருமே அட் அ டைம்ல கண்ணை முழிக்கிறானுங்க, 2 பேருமே அட் அ டைம்ல எந்திரிக்கிறானுங்க. 2 பேத்தோட கையில பார்த்தாலும் அந்த சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத் கொடுத்த சிம்பிள் இருக்குது. அண்ட் 2 பேருமே அட் அ டைம்ல அதுக்கான நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுவானுங்க. கட் பண்ணிட்டு மாதராவை காட்டினா, என்னதான் மைட்டிகா 8th கேட் ஓபன் பண்ணி பொலன்னு பொலந்து எடுத்தாலும் அவன் அழகா வந்து ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு நிற்பான். அண்ட் உடனே மாதராலாம் வந்துட்டு நான் ஆஷிராமா கூட சண்டை ஓட்ட மாதிரி இருக்கு, பரவாயில்ல 8th கேட்னாலும் சும்மா நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் மைட்டிகாய்க்குலாம் வேர்த்து ஊத்துரும், ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவரால் ஒன்னும் பண்ண முடியல. அண்ட் அந்த சமயத்தை மைட்டிகாய் வந்து ஏதோ ரேஸுக்கு ஓடுற மாதிரி நின்னுக்கிட்டு ஒரு கத்துவாரு. அண்ட் ஈவினிங் எலிஃபென்ட்டோட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மாதராவே இதை பார்த்துட்டு மிரண்டு போயிருவான். பட் அந்த சமயத்துல கூட மாதரா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுவான். என்னன்னா இந்த இடத்துல வந்து மைட்டிகாய் அவரோட கடைசி அட்டாக் பண்ண போறாரு. ஏன்னா அவரோட ஹார்ட்ல இருக்க சக்கர லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருதான். அண்ட் சின்ன ஒரு பிளாஷ்பேக், அண்ட் அகாடமியில வந்துட்டு மைட்டிகாய் வந்து ஃபெயில் ஆயிருப்பாரு. அண்ட் அந்த சமயத்துல ககாஷி அவங்க அப்பா வந்து லைட்டா ஃபன்னியா பேசியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிருப்பாரு அப்படின்றத தெரிஞ்சக்கப்புறம் ஓரளவுக்கு மனசை வருத்தப்பட்டாலும் இந்த மாதிரி ககாஷி ரொம்ப கிரேட்டா இருக்கிறத நினைச்சு மைட்டிகாய் மட்டம் தட்டி தான் பேசுவாரு. உடனே மைட்டிகாய் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி தம்ஸ் அப் அடிப்பாரு. அண்ட் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒருத்தர் இருக்கானா, அதாவது இவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கிறத நினைச்சு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதே மாதிரிதான் ககாஷி அவங்க அப்பாவும், ஏய் ககாஷி இந்த மாதிரி ஒருத்தன் இவ்வளவு வந்து மோட்டிவேஷனா இருக்கான், இவ்வளவு வந்து திறமையா இருக்கான், அதாவது கான்பிடன்ஸா இருக்கான், என்னதான் இவன் வந்து ஃபெயில் ஆனாலும் கூட இவனோட பவர்ஸ் மேல இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தியா, அதுதான் வேணும், கண்டிப்பா ஃபியூச்சர்ல உனக்கு போட்டியா வருவான், இவன் பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லி உங்க அப்பா சொல்லுவாரு. உடனே ககாஷியும் போயிட்டு டேய் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நான் தான் மைட்டிகாய், நான் எல்லாத்தோட பவர்ஃபுல்லா வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேத்தா சொல்லியிருப்பான். இதுல இந்த இடத்துல நினைச்சு பார்ப்பான் ககாஷி, ஓஹோ அன்னைக்கு நம்ம அப்பா சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஏன்னா இந்த இடத்துல மாதரா அட்டாக் பண்றப்பையும் நம்ம மைட்டிகாய் தான் வந்து ககாஷியை காப்பாத்தி இருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் ககாஷி. ஆனா அந்த டைம்ல மைட்டிகாயை காட்டுவானுங்க, தலைவன் வேற மாதிரி அப்படியே டிராகன்லாம் வெளியே எடுத்துட்டு தாறு மாற நின்னுகிட்டு இருப்பான். அப்பதான் மாதரா டிக்ளேர் பண்ணுவான், யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. I'll acknowledge this chakra of yours. Of all those who have fought me over the years, there's no one who surpasses you at taijutsu. I, Madara, declare that you are the strongest of them all. அப்படியே செம்ம வேகத்துல நம்ம மாதராவை நோக்கி மைட்டிகாய் வருவான். ஓங்கி நம்ம மாதராவோட வயிற்றுல ஒரு மிதி, மாதராவோட எலும்பு பிச்சுக்கும். ஆனா அதே மாதிரி மைட்டிகாய் காலில் இருக்க எலும்பும் வந்து பிராக்சர் ஆயிரும். அண்ட் வாயில இருந்து ரத்தமா வரும் மாதராவுக்கு. அண்ட் அங்க மைட்டிகாய் மிதிச்ச மிதியில நம்ம ககாஷி மினாட்டோ காரா இருக்க இடத்த வரைக்குமே அந்த எஃபெக்ட் இருக்கும். அண்ட் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைட்டிகாய் எங்க இருக்காருன்னு சொல்லிலாம் பாப்பானுங்க. அவரு பார்த்தா உடம்பெல்லாம் கருகி போய் கிடப்பாரு. அண்ட் மாதரா எங்கடான்னு பார்த்தா பாதி வயிறு, அதாவது வயிற்று கீழே பாதி உடம்பே காணாம். அண்ட் அப்படி இருந்தும் கூட அவன் வந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லையே நான் இவ்வளோ சாவ கிடக்கிற நிலைமை வரைக்கும் இப்போ வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உடம்பு வந்து ரீஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு மைட்டிகாய் தான் காட்டுறாங்க. அவரு பார்த்தா வந்து ஒரு கால்லாம் எல்லாம் சாம்பலா மாறிட்டு இருக்கு. அவரோட சக்கர அளவுல பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வராது, அது உடம்பு நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அண்ட் அப்ப மாதரா வந்துட்டு இந்த மாதிரி நீ உன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து செத்து போகிறத நான் அனுமதிக்க மாட்டேன், நான் தான் உன்னை சாம்பலா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்பியரை தூக்கி எறிவான். அந்த பிளாக் ஸ்பியரை எவனோ ஒருத்தன் ஃபுட்பால் மாதிரி ரொனால்டோ மாதிரி எத்தி உதச்சு அதை திரும்பவே மாதரா கிட்ட அனுப்பிடுவான். யாருன்னு பார்த்தா நம்ம நருட்டோ. நருட்டோ வந்து மைட்டிகாய் இருக்க நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவான். ஆனா அதே சமயத்துல அவன் கையை கொண்டு போய் அதாவது மைட்டிகாயோட நெஞ்சில வைப்பான். வச்சோடனே பிரகாசமா ஒரு லைட் எரியும். அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க சக்கராவும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். அண்ட் மாதராலாம் வந்து நருட்டோவை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ இவன்ட்ட புதுசா மாறி இருக்கே அப்படின்றத வந்து யோசிச்சு பார்ப்பான். அண்ட் மாதரா யோசிக்கிறது என்னன்னா, இந்த ஒபிட்டோ என்ன பண்ணி தொலைச்சான்னு எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த டைம்ல நருட்டோ சொல்றது என்னன்னா,
எனக்கும் நீ சொல்ற மாதிரி தான் எனக்கு உள்ள என்ன மாற்றம் இருக்குன்னு எனக்குமே புரியல. அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நான் இந்த உலகத்துல கண்டிப்பா மாற்றங்களை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தா சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.